இந்த நாளில் உங்களோடு நான் பேசுகிற ஒரு காரியம், உபத்திரத்தினால் வரும் பலன். உபத்திரத்தினால் வர பலன். நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிடிக்காத ஒரே காரியம் என்ன நினைக்கிறீங்க? உபத்திரம் வந்தால் தாங்கிக்க முடியாது, நம்மளை சகிச்சுக்கொள்ள முடியாது. பணம் வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், நகை வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், கட்சிக்காரன் கொடுக்குறது பூரா வாங்கிக்கொள்கிறோம். ஒன்று பாகுபாடுலாம் வாங்கி வச்சுக்கிறோம். அவன் எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் போட்டு வாங்கி அமுக்கிட்டு அல்லேலூயான்னு போட்டு பாடிடுறோம். ரைட், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். உபத்திரத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? உபத்திரத்தை நம்ம அந்த உபத்திரத்தினால் நமக்கு என்ன அப்படின் போது, எனக்கு இந்த வாரம் முழுவதும் சில போராட்டங்களாக இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். என்ன ஆண்டவரே, உபத்திரமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிய காத்தால் செய்தி, உபத்திரத்தின் பலன் உனக்கு தந்திருக்கிற அப்படின்னாரு. அதை ஜனங்களுக்கு கற்றுக்கொடு அப்படின்னாரு. அப்புறம் எல்லா செய்தியும் செய்யணும், மறுபடியும் ஆல்டர் பண்ணணும். அப்போது உபத்திரம் நம்மளோட வாழ்க்கையில், உபத்திரத்தை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் உலகிலேயே உன்னதமான ஒரு காரியம் இருக்குன்னா அது என்னது? உபத்திரவம். வாசிப்போமா? 119வது சங்கீதம் 71வது வசனம். பாருங்க, பக்தன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேங்கிறார். உபத்திரம் வந்தா எல்லாரும் வெறுப்போம். என்னடா வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் புலம்பலாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வேதனையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வேலை செய்யறதுக்கு நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார். முக்கியமான ஒரு வேலை வரும்போது, அது வேலையில் அது முக்கியமான வேலை அதுதான், அதை கற்றுக்கிட்ட தொழில் கற்றுக்குவேன். அந்த நேரத்தில் ஒன்று வரனா, நீ என்ன டயர்டாகிற மாதிரி தெரியுது, இப்போ டீ சாப்பிட்டு பண்ணுவாங்க. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன், இப்போ டீ சாப்பிட்டு வா அப்படின்னு. இல்லைன்னா அவங்ககிட்ட போய் அந்த டூல்ஸை வாங்கிட்டு வா, இல்லை அங்கே போயிட்டு வா, வண்டி எடுத்து ஓரத்தில் நிறுத்து. இப்படி அந்த முக்கியமான டைமில் ஒரு 10 நிமிஷம் என்னை அந்த உடம்பாட்டாப்பில் எனக்கு அது மிகவும் வேதனையாக இருந்துச்சு. என்னடா முக்கியமான நேரம் வரும்போது அந்த மனுஷன் அனுப்பி விட்டுறாரே அப்படின்னு சொல்லி அது எனக்கு உபத்திரமாக இருந்துச்சு. அந்த உபத்திரத்தை நான் வெறுக்க ஆரம்பிச்சு, என்னடா வேலை அப்படின்னு. ஒரு நாள் அந்த வேலையை நானே கற்றுக்கொண்டேன். தப்பா ரைட்டாக போட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு ஓகே பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, அந்த வேலை செய்கிற மெக்கானிக்கலை விட நான் அதிக வேலையை கற்றுக்கொண்டேன். அந்த பாஸ் சொல்லுவார், நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்த விட அவன் உனக்கு கற்றுக் கொடுப்பான், அவன் கற்றுக்கோ. ஏன்னா தப்பாக செஞ்சு எப்படியெல்லாம் தப்பு வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு வேலை நமக்கு தெரியலன்னா தப்பாக செய்வோமா இல்லையா? யார் உதவி, ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க தூக்குறதுக்கு, யாருமே இல்லை. உன் பெல்லாம் அப்போ தான் உனக்கு தெரியும், யாருமே இல்லை, நீயே தூக்கி செஞ்சு முடிச்சிடுவேன். வந்து பார்ப்பாங்க, முடிச்சுதா, ஒரே ஆள் செஞ்சிட்டியா, அடங்க அப்பா அப்படின்வாங்க. காரணம் என்ன? அந்த பிரச்சனை, அந்த உபத்திரம் உருவாக்குது. இந்த சங்கீதக்காரன் சொல்ற, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்மளோட பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும்போது தான் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உதவி செய்கிறான், யார் உதவி செய்யறமா நடிக்கிறான், யார் நம்மளை நடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்கிறாங்க, யார் நம்மள்ட்ட நல்லா பேசி வெளியே என்ன பேசுகிறாங்க, யார் நமக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாமே நம்ம கற்றுக்குவோம். நமக்கு ஒரு அனுபவம். நம்ம தட்டிலே சாப்பிடுவான், குதிங்கால் தூக்குனான்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டது போல விரோதமாக செய்வாங்க, நமக்கு தெரியும். அப்போ உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உருவாக்குவது. அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பிரமாணங்கள் அப்படிங்கிறார். பிரமாணம்னு என்ன? நம்மளை நீதிக்குள்ள, சரியான பாதைக்குள்ள, சரியான திட்டங்களை நடத்துவதுதான் காரியம். அப்போது உபத்திரம் வந்தது நல்லது, உமது பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன்.
நான் இந்த படிக்கும்போது இது ஒரு 4 வருஷத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், உபத்திரத்தை குறித்து. அப்போ அந்த உபத்திரத்தை குறித்து நான் யோசிக்கும்போது, அது எப்படி நல்லது? உபத்திரத்தை எவனா நல்லதுன்னு சொல்லுவானா? அப்படின்னு டெய்லியும் உபத்திரத்தை ஏற்றுக்கலாமே. ஆனால் நம்மளை டியூன் பண்ணுவதற்கு, நம்மளை சீர்படுத்துவதற்கு, பொருளாதாரத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பணம் கஷ்டம் நமக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும். ஒரு பொருளை எப்படி நம்ம வச்சிருக்கணும், எப்படி கையாளணுங்கிறத அது தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சில உறவுகளை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டா, இந்த உறவனை விட்டுட்டோம், இந்த நண்பரை விட்டுட்டோம், இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம். பணத்தை நம்ம இழந்ததுக்கு அப்புறம் யோசிச்சே, இந்த பணத்தை சரியானபடி ஹேண்டில் பண்ணிக்கணும், அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டோம், அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோம், அவசரப்பட்டு நம்ம பண்ணிட்டோம். சிந்திக்கிறோமா இல்லையா? ஒன்றும் வேண்டாம், லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம், உண்மையா இல்லையா? அப்போ நம்ம கட்டுற மாதிரியே தெரியும், நமக்கு கட்டிடுவோங்கிற பலம் தெரியும். ஆனால் வாங்கி 2வது மாதம்தான் தெரியும் நமக்கு அவசரப்பட்டு வாங்கிட்டோம். காலையில் கூட நான் என் மனைவி பேசும்போது சொன்னேன், அவருடைய கம்மல், அவளுடைய ரிங்கு, என்னோடய ரிங்கெல்லாம் சர்ச்சில் ஆல்ட்ரு பண்ணுற கொண்டு வச்சோம், பேங்க்கில் வச்சோம். அதை வட்டி கட்டாமல் அது ஆச்சு, 4 வருஷமாச்சு. இன்னும் என்னாச்சுன்னு தெரியல, இருக்கா இல்லையா கூட தெரியாது. என் மனைவி கவரிங் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அப்படியே யோசனை பண்ணேன், என்னடா ஏதோ கவரிங் பற்றி பேசிக்கிறா அப்படின்ட்டு சொன்னேன். அவசரப்பட்டுட்டோம், கையில் தான் கட்டிலும் எடுத்து போட்டோம். அது இல்லைன்னு நினச்சிருந்தா ஜோம் பண்ணியிருப்போமா இல்லையா அந்த பணத்துக்கு? சில வேலைகளிலே நம்ம கையில் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது நம்ம ஆடிடுவோம், இல்லாத போது முழிப்போம். எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது செஞ்சு போட்டு, இல்லாத போது அந்த பேரை வாங்கிடுவோம். முதல்ல எதை எதிர்பார்த்தோம், அவன் மதிக்கணும், இப்போ இல்லாதப்போ அவன் மதிக்க மாட்டாங்கிறான். அதுக்கு நார்மலாகவே இருந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் வர உபத்திரம், ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் உபத்திரம் பல விதத்தில் வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னால் எனக்கு ரொம்ப முழங்கால் வலியாக இருந்துச்சு. என்ன முழங்கால் இப்படி வலிக்குது, படியேறினா வலிக்குது, இறங்கினா வலிக்குதுன்னு. சரி அப்படின்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகம் பண்ணலாம்னு சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ண, அதிகம் ஜெபம் பண்ணால் முட்டி வேலை போயிடுச்சு. சில வேளைகளில் உபத்திரவம் நம்மை உருவாக்கவே தேவன் அனுமதிக்கிறார். உபத்திரம் வரல, ஒரு சங்கடம் வரல, ஒரு பிரச்சனை வரல, ஒரு போராட்டம் வரல, ஒரு அவமானம் வரல, ஒரு நெருக்கம் வரலன்னா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தால் பைத்தியக்காரனாக இருப்போம், சிரிச்சுட்டு இருப்போம், லக்க பக்க பக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருப்போம். உண்மைதானே? இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் நல்லா அழுதிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராதாமா. அழுகாமல் உள்ளே வச்சா அந்த துக்கம் அடைச்சி ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருதான். பார்த்தீங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் பகலும் இரவு மேலே உபத்திரத்தை வரும். உபத்திரத்தை கண்டோன்னு பயந்துக்கிறோம். நம்ம ஜெபிச்சோன்னு பதில் வரலன்னா யோசிக்கிறோம், என்னவோ தப்பாயிடுச்சு, சரி வேறு இடத்துல போய் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு வேறு இடத்துக்கு போகிறோம். சிலர் அப்படித்தான் போய் வேறு இடத்துல போய் கேட்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர், ஒரு தம்பி, அவர் கேன்சரு. அவருக்கு நான் ஜெபம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா நார்மலாகி நல்லா ஆகிட்டார். ஒரு 3 வருஷம் அந்த கேன்சர் இல்லை, ஆமாம், நல்லா ஆனதுக்கப்புறம் அவர் குழந்தையெல்லாம் பிறந்துச்சு, நல்லா கேன்சர் இல்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சார். போன கேன்சர் வந்துருச்சு, அதே கல்ல அதை எடுத்து வந்துச்சு. அந்த டாக்டரு கேன்சர்னு எழுதி கொடுத்த டாக்டர் அவர் தான். 2வது டைமில் நல்லா போய் பார்க்கும்போது அவர் மண்டை பிச்சுக்கிறார். எந்த ட்ரீட்மெண்ட், எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சு பொழைக்க மாட்டேன் சொன்ன, நீ எப்படா பொழைச்ச? நாங்களே ஜெபம் பண்ண சொல்லி கடவுளை காப்பாற்றிக்கிறார். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு கேன்சர் இல்லை, இருக்கணுமா இல்லையா? ரத்தத்தில் கலக்கிற காரியம் இல்லை, கலக்கலை. இன்றைக்கி அந்த பையனை பார்த்தேன், அந்த குழந்தைய ஒரு ஃபங்க்ஷனில் தாடியில் விட்டு பெரிய ஆம்பளமாக நிற்கிறேன். ஆனால் அப்பா இல்லை. தேவனுக்கு விரோதமாக அந்த உடன்படிக்கையில் நான் ஆண்டவருக்கா நிற்பேன் பிடிப்பேன் பண்ண பொறுத்த நான் வாக்குத்தல் இல்லை, போயிட்டார்.
அவர் 2வது டைம் இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், என்னை கான்டாக்ட் பண்ணாமல் ஒரு பெரிய ஊழிக்கார்ட்ட போயிட்டார். இன்னைக்கு ஜனங்கள் அங்கே தான் போகிறாங்க. அந்த மனுஷன் தேவ மனுஷன் முட்டி போட்டான் எந்திரி மேலே, நீயும் கீழ்ப்படி மாட்டோம், பொண்டாட்டியும் கீழ்ப்படி மாட்டா. ஒரு ஊழிக்கார் ஜெபம் பண்ணி சுகமாச்சா? ஆமாங்க. மறுபடியும் கீழ்ப்படியே வந்துச்சா? இங்கே எதுக்கு வந்த, ஓடு, ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போ, அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கட்டி ஜெபம் பண்ணு போ அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் எங்கிட்ட வரணும்னா உங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து உட்காந்துட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுற கூப்பிட்றதுக்காக எனக்கு கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு போகிறேன், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பஸ் நம்பர் காட்டினார் ஆண்டவர். இந்த பஸ் நம்பரில் எங்கே போனீங்கன்னு கேட்டேன். துரத்தி விட்டாங்களா? கூட இருந்தப்பன் சொல்லிட்டான், ஆமாம் போவடியனே சொல்லிட்டார். நீ தேவனை விட்டு உபத்திரவம் பிரச்சனை எங்கேயாவது ஓடினா உன்னையாட்ட முட்டால் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் உங்கூட தான் இருக்கிறார். உபத்திரவம் வந்த உடனே அந்த உபத்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்காம அந்த உபத்திரத்தை தப்பித்துக் கொள்றதுக்கு மாம்ச முயற்சி எடுக்கிறோம். உபத்திரம் ஒரு நாளும் மாம்சத்தில் ஜெயிக்காது. நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் வர உபத்திரத்தை ஜெயிக்கணும்னா ஆவிக்குறியில் உட்காந்து யோசிக்கணும், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு. உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி எடுக்குதுன்னா நீ இதை ஆவிக்குரியமாக சிந்திக்கணும். உன் கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனையா, அதையும் ஆவிக்குரியமாக யூஸ் பண்ணு. இப்போ ஒரு மனுஷன் கல் வீசினா யார் கல் வீசினான்னு தெரியும். உருவமே தெரியும் அவன் கல் வீசுறான்னு வச்சுக்க, எனக்கு தெரியுமா? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ நம்மளும் உருவம் தெரியாத மாதிரி ஆவியில் இருக்கணும். உனக்கு ஆவி, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது உன் வாழ்க்கை எதிர்காலத்தை அழிக்கிற வான மண்டல பொல்லாத ஆவிகள் அது வெளியே தெரியாது. அது உனக்கு உபத்திரத்தை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும், பகை கொடுக்கும், விரோதத்தை கொடுக்கும், சண்டை கொடுக்கும், வியாதி கொடுக்கும், போராட்டத்தை கொடுத்து மனதில் ரொம்ப கருக்கி தனிமைப்படுத்த போல, தள்ளப்படுத்த போல ஒதுங்கி பண்ணும். ஆனால் உனக்கு தெரியுமா, அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் செய்கிறாரு, உன்னை காப்பாற்றுறவதா இருக்கிறாரு. ஏன் உபத்திரம் வருது தெரியுமா? அதில் 119 67 வசனம் வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ நம்முடைய வார்த்தையில காத்து நடக்கிறேன். உபத்திரம் வருது, எப்படி வருதாமா? அவன் தன் சுய எச்சினால் இழுப்புண்டே உபத்திரத்தை வருவித்துக் கொள்கிறான், சோதனை போல. அப்போ உபத்திரவம் நம்மனால தான் வருது தவிர்த்து தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார், உபத்திரத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அவரை நாலேஜ் இல்லாமல் உபத்திரம் வராது. நீ தப்பு செய்ய ஸ்டாப் பண்ண முடியும் அவனால். சூழ்நிலையில் சில நேரத்தில் அனுமதிக்கிறார் உபத்திரத்தை. சில உபத்திரவங்கள் நம்மளை உருவாக்கும். இப்போ என்ன சில உபத்திரவங்களை என்னால் உருவாக்கியிருக்கு. சில உபத்திரத்தை நான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் பார்க்கும்போது உண்மையை சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் நிறையா காரியம் நான் கற்றுக்கொண்டேன். 2024 இருந்து ஆவியனை வழிநடத்த ஆரம்பித்தார். ஆனால் அதிகமாக இந்த 1 வருஷத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு உண்மையாலுமே சிந்திச்சு பார்க்கும்போது நான் தான் முட்டாளாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நான் ஆண்டவர் இப்போ அழுகு சொன்னார், நான் அனுமதிச்சேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அனுமதிக்கிறாரு? அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு. அதிகமாக ஆண்டவருடைய காரியங்களை நான் சில தனிமையாக உட்காந்துருப்பேன், வீட்டில் உட்காந்து எழுதிருப்பேன். அப்போ எனக்குள்ள ஒரு பாரம் வரும், என்ன ஆண்டவரை இப்படி இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது ஆண்டு சொல்லுவார், என்னோட அதிக நேரம் செலவு பண்ணுறேன். இப்போ தேவனுடைய திட்டங்களை பார்க்கும்போது நம்ம பைபிள் காலேஜுக்காரங்களே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்லாம் போட்டிருந்தோம், அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால நான் ஜாலியாக இருந்தேன். சரி அவங்க நடத்திக்கிறாங்க, அவங்க கிளாஸ் எடுத்துருவாங்கன்னு. இப்போது சிலர் வராதங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா மொத்த பைபிளையும் மறுபடியும் ரீகால் பண்ணுறக்கு எனக்கு என்ன செஞ்சார், திரும்ப பார்க்குறக்கு ஒரு உதவி செஞ்சார். திரும்ப நான் எழுத ஆரம்பித்தேன். பார்த்தா புது வெளிப்பாடுகள், புது காரியங்கள், புது அப்போ தான் நினச்சேன் நல்லது.
நம்மளோட வாழ்க்கையில் வர பிரச்சனை நமக்கு நல்லதுங்க.